நல்லதண்ணி கல்லார் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி யுவமோர்ச்சா தொண்டர்களும் தொழிலாளிகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை போராட்டத்தை பலப்படுத்தவும் தொண்டர்களும் தொழிலாளிகளும் தீர்மானித்துள்ளனர். மூணார் நல்லதண்ணி கல்லாரில் செயல்பட்டு வரும் குப்பைகள் மறுசுழற்சி மையம் இங்கிருந்து மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த தினம் யுவமோர்ச்சா தொண்டர்கள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்துதான் இரண்டாவது தினமும் போராட்டம் நடத்தப்பட்டது. புதன்கிழமை காலை மூணார் டவுனிலிருந்து குப்பைகள் சேகரித்து பிளான்ட்டுக்கு வந்த வாகனத்தை யுவமோர்ச்சா தொண்டர்கள் தடை செய்து வைத்தனர். அருகிலுள்ள கல்லார் எஸ்டேட்டில் இருந்துள்ள தொழிலாளிகளும் வந்ததோடு எதிர்ப்புகள் அதிகரித்ததோடு மூணார் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தை நிறுத்த முயற்சித்த போதும் தொழிலாளிகள் பின்வாங்கவில்லை. இங்க வந்து இந்த பஞ்சாயத்து மூலியமா இந்த பிளாஸ்டிக்களை கொண்டு வந்து கொட்டி இதுவரை தரம் பிரிச்சு அவங்க தரவே இல்லை. கல்லாரில் மட்டும் 100 கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாருக்கும் ஆஸ்மா, இப்போ எனக்கும் ஆஸ்மா இருக்கு, எல்லாருக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு சரிவர கிடைக்கவும் மாட்டேக்கு. இதை வந்து எந்த கட்சிக்காரங்களும் எங்களுக்கு வந்து முன்னே நின்று எடுத்து நடத்தி தர மாட்டேக்காங்க. அதனால நாங்கள் 2-3 தடவை இதுவரை ஆக்ஷன் எடுத்துட்டோம். நாங்கள் வந்து இங்கே வந்து மறியலும் பண்ணிட்டோம், இதுவரை செய்யலை. இப்போ இந்த ஒரு வாரமாக இங்கே தீ பிடிச்சிட்டு இருக்குது. இந்த குப்பையில் அவ்வளோ புகையும் കല്ലാറിൽ தான் വന്നിருக்கு. அதை சொல்லி ഇതുവരെ ഒരു തീരുമാനം എടുക്കല. വേസ്റ്റിൻ്റെ മിക്കവും ഇവിടുന്ന് നമ്മളൊരു 300-350 കുടുംബമുണ്ട് ഇതിൻ്റെ താഴെയായിട്ട്. അപ്പോൾ ഈ വേസ്റ്റ് ഇടുന്നതിൻ്റെ മിക്ക വേസ്റ്റുകളും മഴയത്ത് നമുക്ക് താഴെയാണ് വരുന്നത്. പിന്നെ ഞങ്ങളുടെ ഈ ഏരിയയിലുള്ള എല്ലാവർക്കും നിങ്ങൾ പരിശോധന നടത്തിക്കോ, എല്ലാവർക്കും എന്തെങ്കിലുമൊക്കെ ബുദ്ധിമുട്ടുണ്ടാകും. ഇവിടെ വീസിങ്ങും പിന്നെ ക്യാൻസറും അങ്ങനെയുള്ള പല ബുദ്ധിമുട്ടുകളും ഉണ്ട്. അപ്പോൾ ഇതൊക്കെ വരുന്നത് എന്തുകൊണ്ടാണ്? ഈ വേസ്റ്റ് നമുക്ക് ഇവിടെ ഇടുന്നതായിട്ടാണ് നമുക്ക് തോന്നുന്നത്. നമുക്ക് 20-25 വർഷം മുമ്പൊക്കെ ആർക്കും ഇവിടെ രോഗങ്ങളൊന്നും ഉണ്ടായിരുന്നില്ല. പക്ഷേ ഇപ്പോൾ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഈ ഏരിയയിലുള്ളവർക്ക്, ബാക്കിയുള്ളത് നമ്മൾ പറയുന്നില്ല, ഈ ഏരിയയിലുള്ളവർക്ക് മിക്കവും ബുദ്ധിമുട്ട് വരുന്നുണ്ട്. അപ്പം தொடர்ந்து மூணார் பஞ்சாயத்தில் துணை செயலாளர் சம்பவ இடத்திற்கு வந்து காவலர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தொழிலாளிகள் பின்வாங்காமல் ஆனதோடு சப் கலெக்டர் முன்னிலையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரம் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் குப்பைகளை குவித்து தீ வைப்பது உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாவதாகவும் இங்கிருந்து இந்த பிளான்ட்டை மாற்ற வேண்டும் என்றும் தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஜனவரி, மார்ச், ஏப்ரல் இந்த டைம்ல தான் இவங்க தீ வைப்பாங்க. தீ வச்சுட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதோட 2023 இதே மாதிரி ஒரு போராட்டம் பண்ணோம். அப்பவும் இதே மாதிரி தான் பஞ்சாயத்துக்காரங்க சொன்னாங்க, இல்லை இந்த மிஷின் ரிப்பேராக இருக்குது, நாங்கள் வந்து உங்களுக்கு சரி பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி குப்பையெல்லாம் இங்கே வராதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி சரி பரவாயில்லன்னு நாங்கள் விட்டு கொடுத்து போனோம். பழையபடி இந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே தான் போடுறாங்க. போட்டுட்டு தீ வைக்கிறாங்க. தீ வச்சுட்டு கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கை தீ வச்சா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிளாஸ்டிக்கில் தீ பிடிச்சி அப்படியே அந்த சாம்பல் எல்லாம் எங்கள் குடி தண்ணியில் தான் போய் விழுகுது. போய் அங்கே உள்ள தண்ணி, குடி தண்ணி, எங்களுடைய ட்ரெஸ்ஸு, நாங்கள் துவச்சி போட துணிமணி, தேயிலை தோட்டத்து மேலே எல்லார் மேலேருந்து அது விழுகுது. சம்பவ இடத்தில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ ஏ.கே. மணி, சிபிஐ மண்டலம் செயலாளர் சந்திரபால் போன்றவர்களும் தொழிலாளிகள் முன்வைத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பஞ்சாயத்து தலைவர் எஸ். விஜயகுமாரிடம் கேட்டுக்கொண்டனர். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பொதுமக்களின் தலைமையில் ஜாகிரதை சங்கம் உருவாக்கப்படும் என்றும் தேவையான பிரச்சனைகளில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பஞ்சாயத்து தலைவர் உறுதியளித்துள்ளார். ദൗർഭാഗ്യകരമാണ്. അതിൽ കുറ്റക്കാരെ കണ്ടുപിടിക്കാനായിട്ട് നമ്മൾ പോലീസ് പരാതി കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്താണ് സാർ ഇന്നാണോ സാർ? ഇല്ലല്ല, അന്ന് തന്നെ കൊടുത്തിട്ടുണ്ട്. 4 ദിവസമായിട്ട് അത് പറഞ്ഞു കേട്ടല്ലോ, നിങ്ങൾക്ക് പറയാം. അപ്പോൾ കൊടുത്തിട്ടുണ്ട്. അതോടൊപ്പം തന്നെ ഞങ്ങളെ സംബന്ധിച്ചിടത്തോളം പുതിയ ഭരണസമിതി ഇപ്പോൾ വന്ന് 1 മാസമേ ആയിട്ടുള്ളൂ. ഇത് 20 വർഷമായിട്ട് കമ്പനിയുടെ 50 സെൻറ്റ് സ്ഥലം പഞ്ചായത്തിന് കൊടുത്തിട്ടുണ്ട്. അത് കഴിഞ്ഞിട്ട് 2 ഏക്കർ 1.5 ഏക്കർ കൂടെ തന്നിട്ടുണ്ട്. അങ്ങനെ 2 ഏക്കർ அதே நேரம் பல வருடங்களாக அதிகாரிகள் கொடுக்கும் வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்துவதில்லை என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பிளான்ட்டில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை எடுக்க வரும் ஏராளமான தெருநாய்களும் மக்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றித் திரிவது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளதாக தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.